Good morning. You are watching videos from your favorite iCube Learning Center. And today, already we have seen the topics motion in a straight line, motion in a plane. So motion in a plane la projectile அப்படினு ஒரு டாபிக் பார்த்திருந்தோம். அதோட பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் முதல்ல ரீகலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டாபிக் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதுக்கப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி u, அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டி v, ஃபைனல் வெலாசிட்டி v. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி விக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் a. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஆக்சலரேஷன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலாஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா v is equal to u plus at, a is equal to v minus u divided by t, s is equal to ut plus half into at square, v square is equal to u square plus 2as, s is equal to half into b plus u into t. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தோம் மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன், மோஷன் இன் அ பிளேனில். அடுத்தது இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மோஷன் ஒரு பார்ட்டிகிளை வந்து மூவ் பண்ணணும், ஒரு பார்ட்டிகிளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் மேலே நம்ம என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம்னா மாஸ் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் முதல்ல இதுக்கான ஸ்டெப் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரிஸ்டாட்டில் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அந்த பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா, இப்போ அந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகணும் அப்படின்னா அது மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த பாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் அரிஸ்டாட்டிலோட எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து இப்போ எந்த ஒரு போர்ஷன் எந்த ஒரு பாடி மூவ் ஆகணுன்னாலும், எந்த ஒரு பாடியில் மோஷன் இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஃபோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெசசரி. ஸோ ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பாடியால் மூவ் ஆக முடியும். இதுதான் வந்து அரிஸ்டாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணது. அடுத்ததாக இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை யார் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணார். ஸோ கலீலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோர்ஸ்ன்றது நெசசரி கிடையாது. இப்போ ஒரு இன்க்ளினேஷன் பிளேன் இருக்குது. ஸோ அந்த இன்க்ளினேஷன் பிளேனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிளேனோட ஒரு ஹைட்டில் நான் ஒரு பாலை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பாலில் நான் எதுவுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த பால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்க்ளைன் பிளேனில் ஒரு ஹைட்டில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு பிளேன் வருது அப்படின்னா அதில் ஒரு ஹைட்டு ஏறும். ஸோ இப்போ இந்த பால் நான் ப்ளேஸ் பண்ண ஹைட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நான் h1ன்னு எடுத்துக்கிறேன். பால் ரெண்டாவது பிளேனில் என்ன ஹைட் வர ட்ராவல் ஆச்சோ அதை வந்து நான் h2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா h1ஓட வேல்யூ h2ஓட எப்படி இருக்கும்னா கிரேட்டராக இருக்கும். h1 will always be greater than h2. இப்போ இந்த பார்ட்டிகிள் திரும்ப திரும்ப to and fro ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது அதோட ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி அந்த பார்ட்டிகிள் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டேபிளில் அந்த பிளேனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பார்ட்டிகளோட மூமெண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகி அந்த பார்ட்டிகள் வந்து என்னவாகும் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ இது ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு பிளேனை நான் செட்டப் பண்ணுறேன். ஒரு பிளேன் இருக்குது, ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்குது, அதில் வந்து ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு இன்க்ளைன் பிளேன், ரெண்டோட ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டோட இன்க்ளினேஷன் ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்குது. அதில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. அந்த பிளேன் வந்து ஸ்மூத் பிளேன் அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பிளேனில் நான் ஒரு பாலை வந்து ஒரு ஹைட்டில் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த பால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகி செகண்ட் பிளேனில் ஒரு ஹைட்டுக்கு போகுது. ரெண்டோட ஹைட்டும் வந்து என்ன அப்படின்னா ரெண்டோட ஹைட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷன் ஆப்சண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு பாலை நான் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த பால் என்ன ஹைட்டில் நான் ஃபஸ்ட் இன்க்ளினேஷனில் ப்ளேஸ் பண்ணுறனோ அதே ஹைட்டுக்கு அந்த பால் வந்து எங்கே ரீச் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இன்க்ளினேஷனை ரீச் பண்ணும்.
சரி, இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ளினேஷனை மாற்ற போகிறேன். இப்போ ஃபஸ்ட் இன்க்ளினேஷன் ஒரு ஆங்கிள்லையும் ரெண்டாவது இன்க்ளினேஷன் வேறு ஒரு ஆங்கிள்லையும் வைக்க போகிறேன். ரெண்டாவது இன்க்ளினேஷனை கொஞ்சம் ஸ்டீப்பாக கொண்டு போகிறேன். ஸோ இப்போ இந்த பாலை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த பால் வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகிட்டு ரெண்டாவது இன்க்ளினேஷனில் மேலே ஏறுது. ஏறும்போது இப்போவும் அந்த பால் அதோட ஒரிஜினல் ஹைட்டை ரீச் பண்ணும். இந்த டேபிள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஸ்மூத் டேபிளாக இருக்கணும், ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும். இருந்தது அப்படின்னா பால் அதே ஹைட்டை வந்து ரீச் பண்ணும். ஸோ ரெண்டோட ஹைட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டோட ஹைட்டும் சிமிலராக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கலீலியோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ இன்க்ளினேஷன் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் இன்க்ளினேஷனில் என்ன ஹைட்டில் நான் பாடியை பார்ட்டிக்கிளை ப்ளேஸ் பண்ணுறனோ ரெண்டாவது இன்க்ளினேஷன் என்னவாக இருந்தாலும் அந்த பார்ட்டிக்கிள் வந்து அதோட ஒரிஜினல் ஹைட் ரீச் ஆகிற வரை என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணும். either theta greater than pi or theta less than pi or theta is equal to pi. என்ன கண்டிஷனாக இருந்தாலும் ஹைட் வந்து சிமிலராக இருக்க வர ட்ராவல் ஆகும். சரி, இப்போ ஹைட்டு சிமிலராக இருக்க வர ட்ராவல் ஆகுது. இப்போ நான் ஒரே ஒரு சைடு மட்டும் நான் இன்க்ளினேஷனை வைக்கிறேன், இன்னொரு பக்கம் நான் இன்க்ளினேஷனே நான் வைக்கலை. அப்போ பார்ட்டிக்கிள் என்னவாகும்? ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் இப்போ ரெண்டுலேயும் இன்க்ளினேஷன் இருக்குது. ஒரு ஹைட்டில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த பாடி என்ன ஹைட்டில் ப்ளேஸ் பண்ணணும் அதே ஹைட்டுக்கு ரெண்டாவது இன்க்ளினேஷனை ரீச் பண்ணுது. இப்போ இது நான் ஃபஸ்ட்டு சைடு மட்டும் நான் இன்க்ளினேஷன் வச்சுருக்கேன். ரெண்டாவது சைடு இன்க்ளினேஷனே இல்லை, கீழே வந்து ஜென்ரலாக ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ பாடி எது வரை ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பாடி வந்து ரெஸ்டே ஆகாது, அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு சைடு மட்டும்தான் இன்க்ளினேஷன் இருக்குது, அதில் பாலை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பால் வந்து ஃப்ளோ ஆகி கீழே வரப்போகுது. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் அதோட ஒரிஜினல் ஹைட் அட்டன் பண்ணுற வரை ட்ராவல் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரிஜினல் ஹைட் அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம போட்டிருக்க டயக்ராமில் பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் இன்க்ளினேஷன் இருக்குது, இன்னொரு பக்கம் இன்க்ளினேஷன் இல்லை. அப்போ பாலை நான் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பால் வந்து அதோட யூனிஃபார்ம் மோஷனில் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். இட் ட்ராவல்ஸ் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இப்போ இந்த பால் யூனிஃபார்ம் மோஷனில் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. எப்போ இந்த பால் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வரும்போது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பால் வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ இதில் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். இல்லை பால் ட்ராவல் ஆகுது அதே டைரக்ஷனில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த பால் வந்து இன்னும் அதிகமான அதோட மோஷன் இன்க்ரீஸ் ஆகி ட்ராவல் ஆகும். அந்த போர்ஷனுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன். இப்போ பார்ட்டிகளில் ஆப்போசிட் சைடில் நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அந்த பால் வந்து ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகுது. இதை வந்து டீசலரேஷன்னு சொல்லுவோம். அதே டைரக்ஷனில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பால் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதோ அதே டைரக்ஷனில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிலரேட் ஆகி அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட். அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா ரெஸ்ட்டுக்கு போகுது, சேம் டைரக்ஷனில் அப்ளை பண்ணும்போது அதோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆக்சிலரேஷனோட வேல்யூ 0வாக இருக்கும், இல்லை நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்லேயோ ரெஸ்ட்லேயோ இருந்தது அப்படின்னா ஆக்சிலரேஷனோட வேல்யூ 0. இஃப் u is equal to v, a is equal to 0. அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்போ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் 0. ஒரு பார்ட்டிகல் ரெஸ்ட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் அதோட ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படின்னா 0. சரி, இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட். இப்போ இதை தான் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா an object at rest will remain at rest unless acted upon by an unbalanced force. An object in motion continues in motion with the same speed and in the same direction unless acted upon by a unbalanced force. இப்போ ஒரு பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்லேயே தான் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். இல்லை ஒரு பார்ட்டிகல் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ஃப்ரிக்ஷன்லெஸ் பிளேனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போ அதோட வேல்யூ வந்து எப்போ அதோட ஆக்சலரேஷனோ எப்போ அதில் ஆக்சலரேஷன் ஒரு டேர்ம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது. இப்போ ஒரு பார்ட்டிகல் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, அது வந்து ஃப்ரிக்ஷன், இந்த டேபிள் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிளாக இருக்குது. இப்போ இந்த ஒரு பார்ட்டிகளோ ஒரு பாலையோ நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அது மேலே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பால் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ நடுவில் ஏதோ ஒரு ஹடில்ஸ் வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாலோட வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகி அது வந்து ஸ்டாப் ஆகும். இல்லை அதே டைரெக்ஷனில் நான் அந்த பால் ட்ராவல் ஆகிற டைரெக்ஷன்லேயே நான் வெலாசிட்டி அப்ளை பண்ணேன்னா அந்த மோஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ மோஷன் வில் கெட் சேஞ்ச் டிஸ்டர்ப்டு. ஸோ இப்போ இந்த மோஷன் டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த பார்ட்டிக்கிளில் என்ன வரும் அப்படின்னா எய்தர் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன். ஸோ ஒரு பார்ட்டிக்கிளில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அந்த பார்ட்டிக்கிள் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பார்ட்டிக்கல் மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அந்த பார்ட்டிக்கல் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் வச்சிருந்தோம். லெட் மீ சி எக்ஸாம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் தி எக்ஸாம்பிள். Please wait for some time. Pictures, documents, username. ஓகே, இப்போ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பார்ட்டிக்கிள் ட்ராவல் ஆகுது, நடுவில் ஒரு ஹடிலோடு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கிளோட மோஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. அதனால அது மேலே ட்ராவல் ஆகிற பர்சனும் என்ன ஆகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுறான். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இனர்ஷியா. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த ஒரு ட்ராவல் ஆகிற பார்ட்டிக்கிள் மேலே ரெஸ்ட் பொசிஷனில் வந்துகிட்டே இருக்கான். எப்போ அந்த பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ஹடில் மீட் பண்ணுதோ, எப்போ அந்த ட்ராவல் ஆகிற பார்ட்டிக்கிள் ஒரு ஹடில் மீட் பண்ணுதோ, அப்போ இந்த பர்சனை வந்து என்ன ஆகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுறான். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஆர் லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ திரும்ப ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது, அது மேலே ஒரு பர்சன் ரெஸ்ட்டில் இருக்கான். இப்போ இந்த பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ஹடில் மீட் பண்ணி அந்த பார்ட்டிக்கிள் வந்து ரெஸ்ட்டுக்கு போகுது. அப்போ அதில் ரெஸ்ட்டில் இருக்க பர்சன் வந்து என்ன ஆகுறான் அப்படின்னா ட்ராவல் ஆகி அவனோட இனர்ஷியா வந்து அதில் என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகிடுது. அவன் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்றான். இப்போ அடுத்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு கார் ட்ராவல் ஆகுது, அந்த காரில் ஒரு பர்சன் ரெஸ்ட்டில் இருக்கான். ஸோ கார் ட்ராவல் ஆகுது, அதில் ஒரு பர்சன் ரெஸ்ட்டில் இருக்கான். எப்போ அந்த கார் ஒரு ஹடில் மீட் பண்ணி ரெஸ்ட்டுக்கு போதும், அப்போ அந்த உள்ளே இருக்க பர்சன் ரெஸ்ட்டில் இருந்து என்ன ஆகுறான் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுறான். அவனோட இனர்ஷியா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியாவில் வரும். இந்த லா ஆஃப் இனர்ஷியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த லா ஆஃப் இனர்ஷியாவுக்கு. இப்போ ஒரு ஸோ அந்த ரெஸ்ட்டில் இருக்க பர்சன் வந்து அவனோட இனர்ஷியா பிரேக் ஆகி அவன் காரை விட்டு வெளியில் வந்து விழுகிறான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஆர் லா ஆஃப் இனர்ஷியா. இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு உங்களோட ஸ்கூல் புக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 11 கிளாஸ் 12 ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பஸ்ஸில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். இப்போ அந்த பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது மேலே ஏறி நம்ம உட்காந்துருக்கோம், அந்த பஸ்ஸில் உள்ளே உட்காந்துருக்கோம். இப்போ அந்த பஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லைட்டாக நம்ம மேலே ஒரு பேக்வேர்டு புஷ் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பஸ்ஸு நிற்கிற வரை நம்ம உட்காந்துட்ருப்போம், நம்ம ரெஸ்ட்டில் இருப்போம். எப்போ அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நம்ம அதிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன இனர்ஷியா புஷ் பண்ணுது. அப்போ நம்ம அந்த பேக்வேர்டில் மூவ் ஆகுறோம். ஸோ இது ரெஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற பார்ட்டிக்கிளில் நம்மளோட இனர்ஷியா வந்து பிரேக் ஆகுது. இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா அட் ரெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பஸ் இருக்குது, இந்த பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து என்ன இப்போ உள்ள நான் உட்காந்துருக்கேன்னா நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன பேக்வேர்டு புஷ் அட்டன் பண்ணுவேன்.
இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இப்போ ஒரு பஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பஸ்ஸு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த பஸ் வந்து ஒரு ஹடில் ஃபேஸ் பண்ணுது. அந்த பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், நான் அது வரை ரெஸ்ட்டில் இருப்பேன். நான் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஜெர்க்கு கொடுத்து மூவ் ஆவேன். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இனர்ஷியா அட் மோஷன் அப்படின்னு சொல்கிறேன். இனர்ஷியா அட் மோஷன் அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்க்குலர் டேர்னிங் வருது. ஸோ அந்த டேர்னிங்கில் வந்து பஸ்ஸு ரைட் சைடில் திரும்புது அப்படின்னா நான் லெஃப்ட் சைடில் பெண்ட் ஆவேன். பஸ்ஸு லெஃப்டில் திரும்புது அப்படின்னா நான் ரைட் சைடில் பெண்ட் ஆவேன். இதை வந்து இனர்ஷியா இன் சர்க்குலர் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லா ஆஃப் இனர்ஷியா. திஸ் லா இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ரெஸ்ட்டில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். எப்போ அப்படின்னா நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம் இல்லை யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்மளோட மோஷன் வந்து ஒரே மாதிரி இருந்ததோ இல்லை ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் 0ன்னு சொல்கிறோம். அப்போ அங்கே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. இப்போ அதில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்மளோட ரெஸ்ட்டோ இல்லை யூனிஃபார்ம் வெலாசிட்டின்றதோ என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும். ரெஸ்ட்டோ யூனிஃபார்ம் வெலாசிட்டியோ டிஸ்டர்ப் ஆகும்போது ஆக்சலரேஷன் வந்து கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா 0 ஆகாது. இதை தான் நம்ம எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லாவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் produced when a force acts on a mass. The greater the mass, the greater the amount of force needed. இப்போ ஒரு பார்ட்டிகிள் இருக்குது. அந்த பார்ட்டிகிளை வந்து நான் ஆக்சலரேட் பண்ண வைக்கணும். ஆக்சலரேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அது மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்டிலிருந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியிலிருந்து டிஸ்டர்ப் ஆகி என்னவாகும் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் வந்து ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பார்ட்டிகிள் ரெஸ்ட்டிலிருந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியிலிருந்து டிஸ்டர்ப் ஆகி அந்த பார்ட்டிகிள் எங்கே போகும் அப்படின்னா எய்தர் டுவர்ட்ஸ் ஆக்சலரேஷன் ஆர் டுவர்ட்ஸ் டீசெலரேஷன். அந்த பார்ட்டிகிள் ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கும் இல்லை டீசெலரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த பார்ட்டிகிள் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதே டைரெக்ஷனில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அங்கே வந்து ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். அதை வந்து நம்ம இன்னொரு டேர்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீசெலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். So either it is accelerated or decelerated. Same direction இருந்தால் acceleration, opposite direction இருந்தால் deceleration. ஸோ இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு லா பார்த்தோம். ஸோ நெட் ஃபோர்ஸ் F is equal to ma. இப்போ நான் எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணல அப்படின்னா ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும். if force is equal to 0 then acceleration is equal to 0. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா. அப்போ algebraic sum of force is equal to algebraic sum of force is equal to 0. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இப்போ நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ அந்த பார்ட்டிகிள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இப்போ ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா பார்ட்டிகிள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அப்போ பார்ட்டிகிள் வந்து ஆக்சலரேஷனோ டீசெலரேஷனோ அட்டென்ட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா F is equal to ma. எய்தர் F is equal to m into a சொல்லலாம் ஆர் F is equal to m into minus a சொல்லலாம். ஸோ இப்போ பார்ட்டிகிள் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா சிக்மா F is equal to mass into acceleration. ஆப்போசிட் டைரெக்ஷன்னா m into minus a. ஸோ டீசெலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் வேணும்னா இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டியோட ஃபைனல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். டீசெலரேஷன்னா இனிஷியல் வெலாசிட்டியோட ஃபைனல் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அதாவது இனிஷியல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி 0 நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீசெலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்.
நம்மளோட ஏர்லியர் கிளாஸஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்ச 5th 6th இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரே லா என்ன அப்படின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரே லா என்ன அப்படின்னா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. சரி, இதில் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருவோமே. இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் மேலே ஒரு ஜம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஜம்பரில் ஒரு பர்சன் நிற்கிறான். அவன் வந்து இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலில் டைவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் அந்த ஜம்பரில் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணுவான். அந்த ஜம்பரை வந்து அழுத்துவான். ஜம்பர் மேலே ஏறி அழுத்துவான். டைவ் பண்ணணும் அப்படின்னா ஜம்பர் மேலே ஏறி அழுத்துவான். அப்போ அந்த பர்சன் கொடுக்குற ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸு. இப்போ இந்த ஃபோர்ஸை உள்வாங்கிட்டு அந்த ஜம்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா பர்சன் கிரியேட்டட் டு தி போர்டு. ரெண்டாவது ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் கிரியேட்டட் பை தி போர்ட் டு தி ஆன் த பர்சன். இப்போ அந்த பர்சன் மேலே அந்த போர்டு வந்து ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்சன் வந்து டைவ் ஆகுறான். அப்போ இங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று பர்சன் போர்டுக்கு ஜம்பர் கொடுக்குறான், இன்னொன்று ஜம்பர் வந்து பர்சனுக்கு கொடுக்குது. ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டோட ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. அப்போ அந்த ஜம்பர் வந்து என்ன ஆகுறான் அப்படின்னா டைவ் ஆகி ஸ்விம்மிங் பூலில் விழுகிறான். இப்போ இந்த பர்சன் வந்து டைரெக்டாக ஜம்ப் பண்ணணும்னு நினச்சா முடியாது. அந்த போர்டு மேலே அவன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அவனால் அந்த ஜம்பிங் பொசிஷனுக்கே வந்து போக முடியும். டைரெக்டாக ஃபோர்ஸ் கொடுக்காம ஜம்ப் பண்ணவே முடியாது அவனால். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. இப்போ இது நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள்லையும் சொல்லலாம். கார்ட் அண்ட் ஹார்ஸ்ன்ற எக்ஸாம்பிள்லையும் சொல்லலாம். இப்போ ஒரு ஹார்ஸை வந்து ஒரு கார்ட்டில் டைப் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கார்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா பேக்வேர்டு ஃபோர்ஸ். இப்போ இந்த கார்ட் வந்து அந்த ஃபோர்ஸை வாங்கிட்டு ஹார்ஸுக்கு ஃபார்வேர்டில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ FH2Cன்றது என்ன அப்படின்னா ஹார்ஸ் வந்து கார்ட்டு கொடுக்குற ஃபோர்ஸ், C2Hன்றது என்ன அப்படின்னா காற்று வந்து ஹார்ஸு கொடுக்குற ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா காற்று வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகி போகுது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மொமெண்டம். இப்போ ஒரு வால் இருக்குது. அந்த வால் மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாலை நான் த்ரோ பண்ணுறேன். அந்த பால் வந்து அந்த வாலை ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணிகிட்டே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த பர்டிகுலர் டைமுக்கு அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாலை வந்து ஹிட் பண்ணுது. அந்த போர்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொமெண்டம். ஸோ the momentum includes the mass of the ball and the velocity at which the ball is thrown. ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இருந்தால் மொமெண்டம். இப்போ அந்த வாலை ஹிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பால் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அதே டைரக்ஷன்லேயோ இல்லை வேறு ஒரு டைரக்ஷன்லேயோ ரிட்டர்ன் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா u. அந்த வாலை ஹிட் பண்ணிவிட்டு அது ரிட்டர்ன் ஆகிற மாஸ் வந்து m. அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா v. இப்போ இந்த 2 மொமெண்டமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். whenever it is a frictionless the momentum will be equal. இப்போ m into vன்றது வெலாசிட்டி அப்படின்னு தெரியும். ஸோ இனிஷியல் மொமெண்டம் வந்து m into u, ஃபைனல் மொமெண்டம் வந்து m into v. இப்போ இது பால் வந்து ஹிட் ஆகுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்னவாகுது அப்படின்னா m into uலேருந்து m into v-ஆக சேஞ்ச் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா யூவும் வியும் வேறு டைரக்ஷனில் இருக்குது. இப்போ வியை நம்ம பாசிட்டிவாக எடுத்துட்டோம்னா யூ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ வியை வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா m into v minus of minus u. அப்போ m into v plus u. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த போர்ஷனுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம்ன்றது m into v plus u. இது ஜென்ரலாக சேஞ்ச் இன் மொமெண்டம்ன்றது என்ன அப்படின்னா m into v minus u with respect to time. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ். அது m into v minus u divided by t is equal to என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி v minus u by tன்றது ஏன்னு தெரியும். therefore f is equal to m into a.
நமக்கு ஆல்ரெடி a is equal to v minus u by t தெரியும். அப்போ இங்கே v minus u by t க்கு பதிலாக a ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ f is equal to m into a. Force is equal to mass into acceleration. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ ஒரு கிரிக்கெட் பால் இருக்குது, அதை ஒரு பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணுறான். இப்போ அந்த பால் வந்து அந்த பேட்டை ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணிவிட்டு அந்த பால் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. என்ன மொமெண்ட்டுக்கு அந்த பால் வந்து அந்த பார்ட்டிகுலர் ஹிட் பண்ணிச்சோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹிட் பண்ணி சேஞ்ச் ஆச்சோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். என்ன டைமில் அந்த மாஸ் ஒரு வெலாசிட்டியில் வந்து ஹிட் பண்ணி வேறு ஒரு வெலாசிட்டியாக அதே மாஸ்லேயோ இல்லை வேறு ஒரு மாஸ்லேயோ சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். த மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்கிறோம், v minus u divided by t. ஸோ மொமெண்டம்ன்றது m into v minus m into u divided by t. ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் டிவைடட் பை அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம். அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பாலை வந்து நான் கீழே த்ரோ பண்ணுறேன். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரவுண்டை ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணிவிட்டு அந்த பால் வந்து திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா மேலே பவுன்ஸ் ஆகுது. திரும்ப அந்த பால் வெலாசிட்டி 0 ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கீழே வரும். கீழே வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணோம், திரும்ப மேலே போகும், மேலே வேறு ஒரு ஹைட்டுக்கு போகும். திரும்ப அடுத்து இந்த பொசிஷன் ஆஃப் ஹைட் வந்து இந்த மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபைனலாக கிரவுண்ட் பொசிஷனில் வந்து ஸ்லோவாக ரன் ஆகி அந்த பால் வந்து ஸ்டாப்புக்கு போயிடும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெஸ்டிடியூஷன்றது இப்போ ஒரு பால் வந்து அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணதுனால நடந்தது. ஸோ பால் கிரவுண்ட் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இப்போ இதில் மேலேருந்து ஒரு வெலாசிட்டி u1ல் வருது, v1ல் கீழே கிரவுண்டை ஹிட் பண்ணுது. அது வேறு ஒரு வெலாசிட்டியாக மாதிரி u2ல் ட்ராவல் ஆகுது. மேலே போகும்போது அதோட வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா v2. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெஸ்டிடியூஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்றது என்ன அப்படின்னா v2 minus v1 divided by u1 minus u2. v2 minus v1 divided by u1 minus u2. அதாவது final velocity after hitting minus final velocity before hitting is equal to initial velocity before hitting minus initial velocity after hitting. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் என்ன பண்ண போகிறோம், மொமெண்டமை பேஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இப்போ 2 பால்ஸ் இருக்குது. இப்போ 2 பால் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா கொலைட் பண்ண போகுது. இப்போ ஃபஸ்ட்டு பாலோட மாஸ் m1, ரெண்டாவது பாலோட மாஸ் m2 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 2 பால், ஸோ பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பால் வந்து பிஃபோர் கொலிஷன் ஃபஸ்ட்டு பாலோட வெலாசிட்டி u1 அப்படின்னு எடுத்துக்குவோம். செகண்ட் பாலோட வெலாசிட்டி u2. இப்போ இந்த 2 பாலும் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா கொலைட் பண்ண போகுது. கொலைட் பண்ணிவிட்டு 2 பாலும் ட்ராவல் ஆகுது ஆப்போசிட் டைரெக்ஷனில். 2 பாலும் கொலைட் ஆகுது. கொலைட் ஆகிட்டு 2 பாலும் என்ன ஆக போகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆக போகுது. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகும்போது ஃபஸ்ட்டு பாலோட வெலாசிட்டியை வந்து v1 எடுத்துக்க போகிறோம், செகண்ட் பாலோட வெலாசிட்டி v2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரி, இங்கே வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் மொமெண்டமையும் ஃபோர்ஸுன்றதையும் நம்ம பிக்சரில் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மொமெண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மொமெண்டம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா m1. ஃபஸ்ட் பாலோட மாஸ் m1, ரெண்டாவது பாலோட மாஸ் m2. ஃபஸ்ட் பாலோட இனிஷியல் வெலாசிட்டி u1, செகண்ட் பாலோட இனிஷியல் வெலாசிட்டி u2. ஃபஸ்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி v1, செகண்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி v2. இப்போ இதில் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா m1 இன்ட்டு v1 மைனஸ் u1ன்றது ஃபஸ்ட் பாலோட மொமெண்டம். செகண்ட் பாலோட மொமெண்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா m2 இன்ட்டு v2 மைனஸ் u2. இதுதான் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் பாலோட மொமெண்டம். ஸோ ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணும்போது ரெண்டோட ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பால் வந்து ரெண்டாவது பாலை
எக்ஸ் ஆக்சிஸில் ஹிட் பண்ணுது. இது ரெண்டாவது பால் ஃபஸ்ட்டு பாலை வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஹிட் பண்ணுது. ஃபஸ்ட்டு பால் வந்து பாசிட்டிவ், செகண்ட் பால் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகுது, ஃபஸ்ட்டு பால் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகுது. ஸோ செகண்ட் பாலில் க்ரியேட் ஆன ஃபோர்ஸ் டியூ டு ஃபஸ்ட் பால் இஸ் F21, ஃபஸ்ட்டு பாலில் க்ரியேட் ஆன ஃபோர்ஸ் டியூ டு செகண்ட் பால் இஸ் F12. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. F21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F12 ஆர் F12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21. இப்போ ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பாலில் ஹிட் பண்ணுது, அதோட ஃபோர்ஸ் வந்து F12ன்னு வச்சுக்கிறோம். செகண்ட் பால் ஃபஸ்ட் பாலில் ஹிட் பண்ணுது, அதோட ஃபோர்ஸை வந்து மைனஸ் F21ன்னு வச்சுக்கிறோம். F21 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் F21. இப்போ ஃபோர்ஸ்னால் என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் ஆர் மாஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து செகண்ட் பாலை ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட வெலாசிட்டி u1, ஹிட் பண்ணதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி என்னவா மாறுது அப்படின்னா v1 மாறுது. ஸோ m1 இன்ட்டு v1 மைனஸ் u1, m1 இன்ட்டு v1 m1 இன்ட்டு a1, இது m2 இன்ட்டு a2. சரி, m1 இன்ட்டு a1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா v1 மைனஸ் u1 டிவைடட் பை t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 டிவைடட் பை t. நான் இங்கே t வந்து t1 t2ன்னு எடுக்கல, ஏன்னா ரெண்டு பாலும் ஒரே டைமில் தான் அந்த ஹிட்டிங் பொசிஷனில் இருக்க போகுது. அப்போ ஹிட்டிங் டைம் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். அப்போ tt கெட்ஸ் கேன்சல்டு. ஸோ tயும் tயும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா m1 v1 மைனஸ் m1 u1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m2 v2 ப்ளஸ் m2 u2. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா m2 v2வை மைனஸ் m2 v2வை இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன், மைனஸ் m1 u1 ஆப்போசிட் சைட் கொண்டு போக போகிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா m1 v1 ப்ளஸ் m2 v2 இஸ் ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு பேர். ஸோ ரெண்டு பால் ஹிட் ஆகுது, ஹிட் ஆனதுக்கப்புறம் அது எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்ததுன்னா அதோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா m1 v1 plus m2 v2, m1 v1 plus m2 v2 is equal to m1 u1 plus m2 u2. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலாஸ்டிக் கொலிஷனில் ரெண்டோட மாஸும் ஈக்குவல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா m into v1 plus v2 is equal to m into u1 plus u2, m இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ v1 plus v2 is equal to u1 plus u2. அப்போ v1 plus v2 divided by u1 plus u2 is equal to 1. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அதாவது ரெண்டு பார்ட்டிகளோட கொலிஷன் வந்து எலாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னா அது 1ன்னு வரும். இப்போ v1ம் v2வும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, u1ம் u2வும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ v1 நம்ம எழுதும்போது மைனஸ் v1 எழுதுகிறோம், u1 நம்ம u2வை எழுதும்போது மைனஸ் u2ன்னு எழுதுகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா v1 எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, சரி u1 எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, v1 மைனஸ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, v2 எக்ஸ் ஆக்சஸ், u2 வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. அதாவது இதில் வந்து u1 பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், v2 பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், u2 அண்ட் v1 வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. அப்போ u1ம் v2வும் ஒரே டைரக்ஷன், v1ம் u2வும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. எதுக்கும் திரும்ப நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் நம்ம பிஃபோர் கொலிஷன் வெலாசிட்டி, ஃபஸ்ட் பாலோட வெலாசிட்டி u1 எடுத்துக்கிறோம், ரெண்டாவது பாலோட வெலாசிட்டி u2ன்னு எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி v1, செகண்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டி v2. இப்போ இதில் ஃபஸ்ட் பால் செகண்ட் பாலில் பார்த்தோம்னா இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேமாக இருக்குது. ஃபஸ்ட் பாலோட இனிஷியல் வெலாசிட்டியும் செகண்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. செகண்ட் பாலோட இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபஸ்ட் பாலோட ஃபைனல் வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அதாவது u1 and v2 are in same direction and u2 and v1 are in opposite direction. இப்போ v2வை u1ஐ நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ u1ஐ u2வை v1ஐ எப்படி எடுக்கணும் அப்படின்னா மைனஸில் எடுக்கணும். ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இது ப்ளஸ்ஸு, மேலே இருக்குது ப்ளஸ்ஸு, கீழே இருக்குது மைனஸ். அப்போ v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன வந்தது அப்படின்னா நமக்கு 1ன்னு வந்தது. இது வந்து என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அதாவது இந்த கொலிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன். சரி, இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ 1ன்னு இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்கிறோம். இதே இது 1க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 0லேருந்து 1 வரை வேரி ஆகும் ஈயோட வேல்யூ, அதை வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னா ஈயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.
v2 minus v1 is equal to 0. அப்போ v2 is equal to v1. v2வும் v1, அதாவது கொலிஷனுக்கு அப்புறம் ரெண்டு பாலோட வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருந்தது, ரெண்டும் ஒன்றாவே ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். E is equal to v2 minus v1 by u1 minus u2. இப்போ எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தது அப்படின்னா u2 minus u1 by u1 minus u2 is equal to 1. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் ஈயோட வேல்யூ 0. இது எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் v2 minus v1 by u1 minus u2 is equal to 1. இது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் இருந்து இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்ததுன்னா ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அதாவது v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஈயோட வேல்யூ 0வாக இருக்கிறதுனால v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ v2 இஸ் ஈக்குவல் டு v1. அதாவது கொலிஷனுக்கு அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் எப்படி இருக்கும்னா ஒன்றாவே இருக்கும், ரெண்டு பாடியும் ஒன்றாவே ட்ராவல் ஆகும். v1 இஸ் ஈக்குவல் டு v2. இது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். அதே இது இன்டர்மீடியேட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்கிறோம். நம்ம முதல்ல பார்த்தது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், இது இன்எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷனில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வரை வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இப்போ மொமெண்டம். ஸோ மொமெண்டம்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பாய் நின்றுட்டுருக்கான், இப்போ ஒரு சைக்கிள் வந்து ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே ஒரு பையன் நிற்கிறான், பையன் மேலே இந்த சைக்கிள் வந்து மோத போகுது. ஸோ சைக்கிளோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. த மாஸ் ஆஃப் த சைக்கிள் இஸ் வெரி வெரி லோ. சைக்கிளோட மாஸ் வெரி வெரி லோ. மொமெண்டம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ மாஸ் லோவாக இருக்கிறதுனால மொமெண்டமும் என்னவாக இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும். அப்போ மொமெண்டம் லோவாக இருக்கிறதுனால அந்த சைக்கிள் வந்து அந்த பையன் மேலே மோதும்போது அதனோட டேமேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அதே வெலாசிட்டியில் ஒரு வேன் வந்து அந்த பையனை ஹிட் பண்ண போது வேனோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேனோட மாஸ் வந்து லிட்டில் பிட் வெரி வெரி ஹையர். லிட்டில் பிட் இல்லை, வெரி வெரி ஹையர். த மாஸ் ஆஃப் த வேன் இஸ் வெரி வெரி ஹை. இப்போ அந்த அதே வெலாசிட்டியில் அந்த பார்ட்டிக்கிள் வந்து ட்ராவல் ஆகி வரும்போது அதோட மொமெண்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால மொமெண்டமோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ மொமெண்டம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்லேயே திரும்ப ஒரு இது சொல்கிறேன். இப்போ எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து 1ன்னு சொல்லிட்டோம். அப்போ மேலேருந்து ஒரு பார்ட்டிக்கலை நான் ட்ராப் பண்ணுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து 1, ஈயோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டோம். இப்போ நான் மேலேருந்து ஒரு பார்ட்டிக்கலை ட்ராப் பண்ணுறேன். அது கீழே என்ன ஹைட்டு கீழே வந்துச்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 1ஆக இருந்ததுன்னா அந்த பார்ட்டிக்கல் வந்து திரும்ப அதே ஹைட்டை ரீச் பண்ணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 1ஆக இருந்ததுன்னா u1 v1ஓட வேல்யூவும் u2 v2ஓட வேல்யூவும் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலராக இருக்கும். அதாவது u1 is equal to v2 and v1 is equal to u2. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா u1ஓட வேல்யூவும் v2ஓட வேல்யூவும் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஸோ 0வாக இருக்கும்போது v2க்கும் u1க்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் v1 டிவைடட் பை u2. v2க்கும் u1க்கும் 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் v1 பை u2ன்னு வரும். அப்போ ஒரு பார்ட்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனில் கீழே என்ன வெலாசிட்டியில் ஹிட் பண்ணிச்சோ அதே வெலாசிட்டியில் திரும்ப மேலே போகும். அப்போ v1 is equal to u2. அப்போ மைனஸ் v1 பை மைனஸ் u2 is equal to 1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். v1 u2வும் கேன்சல் ஆச்சுன்னா 1, ஏன்னா ரெண்டும் ஈக்குவல். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். இப்போ இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 1ன்னு இல்லைன்னா அதை இன்எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்கிறோம். அப்போ மேலேருந்து ஒரு ஹைட்டில் பாலை நான் ட்ராப் பண்ணுறேன் u1ன்ற வெலாசிட்டியில். அது கீழே வந்து ஹிட் பண்ணும்போது v1ன்ற வெலாசிட்டி வரும். இதில் கொஞ்சம் கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ அது ரிட்டர்ன் ஆகிற வெலாசிட்டி v1ஓட கம்மியாகும். ஸோ u2 is less than v1 or v1 is greater than u2.
அப்போ அந்த பார்ட்டிக்கலால் அதோட ஒரிஜினல் ஹைட்டை ரீச் பண்ண முடியாது. மேலே போகும்போது அதோட வெலாசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் 0 ஆகிடும். கிவன் தட் அந்த ஒரிஜினல் ஹைட்டு u1க்கும் v1க்கும் நடுவில் இருக்க ஹைட்டும் u2க்கும் v2க்கும் நடுவில் இருக்க ஹைட்டும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதில் எனர்ஜி லாஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ½ × m × v1² -½ × m × u2². ஸோ v1ன்றது கீழே கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது இருந்த ஃபைனல் வெலாசிட்டி, u2ன்றது மேலே ரிலீஸ் ஆகும்போது இருக்க இனிஷியல் வெலாசிட்டி. இந்த ரெண்டு எனர்ஜிக்கு நடுவில் லாஸஸ் இருக்குது. இந்த லாஸஸ், இந்த கைனடிக் எனர்ஜி லாஸஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலால் அதோட ஒரிஜினல் ஹைட்டை ரீச் பண்ண முடியாது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையுமே நான் ரீகலெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு சில பேசிக் ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன். அரிஸ்டாட்டில் முதல்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு மோஷன் வேணும் அப்படின்னா ஃபோர்ஸ்ன்றது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை கலீலியோ பிரேக் பண்ணார். இப்போ ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு பாலை நான் ஹைட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட்டில் இருக்க இன்க்ளைன் பிளேனில் அது ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா நான் லீவ் பண்ணுற ஒரிஜினல் ஹைட்டும் அது ரெண்டாவது இன்க்ளைனில் அட்டென்ட் பண்ணுற இனிஷியல் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது நான் ஒரு ஸ்மூத் பிளேன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 0 கொடுத்து நான் ஒரு ஸ்மூத் பிளேன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இன்க்ளினேஷன் ஆங்கிள் என்னவா இருந்ததுனாலும் அந்த பார்ட்டிகிள் வந்து அதோட ஒரிஜினல் ஹைட்டை ரீச் பண்ணும். ஸோ இனிஷியலாக நான் என்ன ஹைட் கொடுத்தனோ அதே ஹைட்டை ரீச் பண்ணோம். இங்கே வந்து ஹைட் ரெண்டும் டிஃபர் ஆகும். ஃபஸ்ட் இதில் ஹைட் ரெண்டும் டிஃபர் ஆகும் ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா. ரெண்டாவது இதில் ஹைட் ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ரெண்டோட ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இங்கே தீட்டாவோட வேல்யூ, ஃபையோட வேல்யூ எப்படி இருந்தாலும், இன்க்ளினேஷனோட வேல்யூ எப்படி இருந்தாலும் ஹைட் ஈக்குவல் ஹைட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டிகிள் ஸ்மூத் பிளேனில் நான் லீவ் பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது சைடு பிளேன் இல்லை அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் அந்த ஸ்மூத் பிளேன் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அது வரை யூனிஃபார்ம் மோஷனில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிகிள் ரெஸ்ட்டில் இருந்தாலும் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருந்தாலும் அந்த பார்ட்டிகிளோட ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதுதான் வந்து கலீலியோஸ் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து இதை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் சொன்னோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஈக்குவலாக ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லை யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து 0. இதை வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியான்னு சொன்னோம். ஸோ இப்போ எப்போ ஒரு பார்ட்டிகிள் யூனிஃபார்ம் மோஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ அதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் டிஸ்டர்ப் ஆகிடும். அடுத்து செகண்ட் லா ஆஃப் மோஷன்றது ரெஸ்ட்லேயோ யூனிஃபார்ம் வெலாசிட்டிலேயோ இருக்க பார்ட்டிகிள் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சலரேட் ஆகும் இல்லை டீசலரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அடுத்தது இப்போ ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் 0வாக இருந்தது அப்படின்னா நான் எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணலன்னா ஆக்சலரேஷன் 0. அப்போ நெட் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 0 அப்படின்னு பார்த்தோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அடுத்து இப்போ நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டோ இல்லை டீசலரேட்டோ ஆகுது. ஸோ இது நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நியூட்டன் செகண்ட் லாவில் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m × a ஆர் m × -a. அடுத்தது ஒரு தேர்ட் லான்றது என்ன அப்படின்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஜம்பரையும் ஒரு பர்சன் அதிலிருந்து ஜம்பர்லேருந்து ஸ்விம்மிங் பூலில் டைவ் பண்ணுறதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஜம்பர் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜம்பர் மேலே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான். அப்போ ஜம்பர் அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணி அவனை டைவ் பண்ண வைக்குது. அடுத்தது மொமெண்டம் பார்த்தோம். ஸோ மொமெண்டம்ன்றது மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இதிலிருந்து நம்ம அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். இப்போது ரெண்டு பால் மூவ் ஆகிட்டு வருது. அது கொலிஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, கொலிஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, அதோட ஃபோர்ஸஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ரெண்டும் ஹிட் பண்ணும்போது ரெண்டும் ஒன்றுக்கு மேலே இன்னொன்று ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்கும். ரெண்டோட ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் இஃப் தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் ஆப்சண்ட்டாக இருந்ததுன்னா ரெண்டோட ஹிட்டிங் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா பார்ட்டிகளோட ஃபோர்ஸை வந்து நம்ம ஆக்சலரேஷன் வச்சு பார்க்குறோம். ஆக்சலரேஷன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ ஆக்சலரேஷன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி சாரி. ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிது அப்படின்னா v2 - v1/u1 - u2 அப்படின்ற ஒரு டேர்ம் கிடச்சிது. இதோட வேல்யூ 1ன்னு இருந்ததுன்னா அது எலாஸ்டிக் கொலிஷன்னு சொன்னோம். 0வாக இருந்தது அப்படின்னா அது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்னு சொன்னோம். 0லேருந்து 1 வரை வேரி ஆச்சு அப்படின்னா அதை வந்து
இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இந்த மாதிரி 3 கொலிஷனாக நம்ம அதை டிவைட் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான். கடைசி